அட்சய திருதியை உருவான வரலாறு மகாபாரத கதையில் பாண்டவர்கள் வனவாசத்தில் அலைந்து திரிந்த போது கிருஷ்ணர் அவர்களுக்கு அட்சய பாத்திரம் எனும் ஒரு மாய பாத்திரத்தை அளித்தார். அந்த பாத்திரத்தில் எப்போதும் உணவு நிரம்பி இருந்தது. அந்த நாளே அட்சய திருதியை நாளாகும். இன்னொரு அழகான நிகழ்வு. கிருஷ்ணருடைய சிறுவயது நண்பர் சுதாமா வறுமையில் சிரமப்பட்ட போது ஒரு கட்டி அவல் மட்டும் கொண்டு கிருஷ்ணரை சந்திக்க வருகிறார். சுதாமாவின் பக்திக்கு பதிலாக கிருஷ்ணர் அவருக்கு அளவற்ற செல்வத்தை அளிக்கிறார். இந்த அற்புத சம்பவமும் அட்சய திருதியை நாளில் நடந்தது என்பதை கதைகள் சொல்கின்றன. மேலும் இந்த நாளில்தான் பார்வதியின் 6ஆம் அவதாரமான பரசுராமரின் பிறப்பு நடந்தது என்றும் நம்பப்படுகிறது. அவரது அவதாரம் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏற்பட்டது. இன்றும் அட்சய திருதியை நாளில் மக்கள் தங்கம் வாங்குகிறார்கள், புதிய ஆரம்பங்களை செய்கிறார்கள், விவாகங்கள் நடத்துகிறார்கள். ஏனெனில் இந்த நாளில் தொடங்கும் எல்லா காரியங்களும் வளர்ச்சி பெறும், அழியாமல் நிலைத்திருக்கும் என்று நம்புகிறோம். அப்படியானால் நண்பர்களே, இந்த அட்சய திருதியையில் நாமும் நற்காரியங்களை தொடங்கி நம் வாழ்க்கையில் அழியாத வளத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். எல்லோருக்கும் அட்சய திருதியை நல்வாழ்த்துகள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.